நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. சென்னையில் பெய்த கனமழை காரணமாக மந்தைவெளி பகுதியில் இருந்த மரம் வேரோடு சாய்ந்து சாலையின் நடுவே விழுந்ததில் அங்கிருந்த மின்சார கேபிள்கள் அறுந்து விழுந்திருக்கின்றன. இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் வெங்கட்ரமணன். வெங்கட், வணக்கம். சென்னையில் பல பகுதிகளில் மழை, அதனால சில இடங்களில் பாதிப்புகளும் ஏற்பட்டு இருக்கிறது. இப்போ நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் இந்த மரம் விழுந்ததுனால என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டு இருக்கிறது, அது தொடர்பான விவரங்கள். வணக்கம். சென்னையில நேற்று இரவு முதலே நகரின் பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ததன் காரணமாக மந்தவெளி பாக்கத்துல வேரோடு மரம் சாலையில் விழுந்திருக்கிறது. இரவு நேரத்துல இந்த மரம் விழுந்ததால நல்வாய்ப்பாக நபர்களுக்கு யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த மரம் விழுந்ததன் காரணமாக இந்த மரத்தை சுற்றி இருந்த ஒரு சில கேபிள்கள், இந்த தொலைபேசி தொடர்பான சாதனங்கள் தொடர்பான அந்த கேபிள்கள் அறுந்து விழுந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த வேரோடு சாய்ந்த மரத்தை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள்ல தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரத்தில் இந்த மரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததால நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. ஒரு சில கேபிள்கள் அறுந்து விழுந்திருக்கிறது. தொடர்ந்து இந்த வேரோடு சாய்ந்து விழுந்த மரத்தை அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள்ல தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மழைக்காலம் தொடங்க இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சென்னையில எங்கெங்க மரங்கள் சேதமாகி இருக்கிறதோ அந்த சேதமாகி இருக்கக்கூடிய மரங்களை முன்கூட்டியாகவே அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு சில மாதத்துல வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய புயல்கள் நேரத்துல மேலும் காற்றுடன் கூடிய மழை பெய்வதற்கான வாய்ப்பதன் காரணமாக முன்கூட்டியாகவே சேதமாக இருக்கக்கூடிய மரங்களை கண்டறிந்து அதனை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி வெங்கட். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.